வெல்கம் டு சரசஸ் சமையல். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வடகம் தான் செய்ய போறோங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு உளுந்து வடகம். இதை வந்து செட்டிநாட்டில் கருவடாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம உளுந்து வடகத்துக்கு வந்து எதுவுமே கூழ் காய்ச்ச வேண்டியதில்லை, கஞ்சி மாதிரி கிண்ட வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க. உளுந்து அரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் போட்டு பிசைஞ்சு நம்ம அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான வேலைங்க. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாமே கூட இந்த வடகத்தை ஈஸியாக செய்யலாங்க. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய தாம்பாளத்துல நல்லா துணியை நினச்சி இறுக்கி பிழிஞ்சு போட்டுட்டு அதில் கிள்ளி வச்சுட்டு வெயில் இருக்க இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு ஈவினிங் எடுத்து வந்துடலாம். 2 நாள் அதே மாதிரி காய வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த உளுந்து வடகம் செய்கிறதுக்கு காலையில் ஒரு 4 மணிக்கே உளுந்து வந்து ஊற வச்சுட்டேங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்போ இந்த உளுந்து வடகம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ உளுந்து வடகத்துக்கு உளுந்து நான் 1/4 படி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இது வந்து 200 கிராம் அளவு பிடிக்கும். இதில் நான் நல்லா குவிச்சு தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கிறது நல்லது. இதை வந்து கொஞ்சம் தண்ணி தெளிக்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நான் 1/4 படி உளுந்துக்கு 1 படி சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். பொடியாக நறுக்கிட்டு இன்னும் என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம உளுந்தை அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி உளுந்து கிரைண்டரில் தான் அரைக்கிறேங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். ஆனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கணுங்க. இட்லிக்கு மாதிரி ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கொரப்பாக நம்ம வலித்து எடுத்துடலாங்க. இப்போ கிரைண்டர்லேருந்து எடுக்கிற பக்கம் வந்துருச்சுங்க, எடுத்துடலாம். சின்ன வெங்காயத்தை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. தண்ணி அதே மாதிரி நல்லா வடிய விட்டுட்டேன். இப்போ உளுந்தும் அரைச்சாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு சாப்பர் வச்சு தான் இன்றைக்கி வெங்காயத்தை ரெடி பண்ண போகிறேன். நம்ம கையிலேயே நறுக்கிறதா இருந்தாலும் பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம 1 கிலோ வெங்காயம் உரித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து 1 படி வெங்காயம் கிடைக்குங்க. 1 கிலோ 100 இந்த அளவுக்கு உரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது சாப்பரில் இந்த அளவுக்கு வந்துருக்குங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல தூளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போது இதை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க. இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பூண்டு 20 பல் உரிச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணியே விடாமல் அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ உளுந்துக்கு 100 கிராம் பச்சை மிளகாய் சரியாக இருக்கும். நீங்கள் எண்ணிக்கையில் போடுறதா இருந்தால் 20 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் இதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. கருவேப்பிலை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக கத்தியில் தான் நான் கட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலையும் இந்த அளவு உளுந்துக்கு நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கின கருவேப்பிலையை இந்த அரைச்சி வச்சுருக்க உளுந்தோடு சேர்த்துடலாங்க. இந்த உளுந்து மாவோடு இப்போ ஒன்றா எல்லாத்தையுமே சேர்க்க வேண்டியதுதான். சீரகம் பூண்டு அரைச்சதையும் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் பெருங்காய விழுதையும் இதுலேயே சேர்த்தாச்சுங்க. அடுத்ததாக வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு சேர்க்கணுங்க. அப்போ தான் நம்ம நல்லா காஞ்சி எண்ணெயில் பொரியும் போது நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். என்ன தான் நம்ம பொடியாக நறுக்கி இருந்தாலும் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டு தான் போடணுங்க. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் பிசைஞ்சு விட்டு சேர்த்துட்றேன். அப்புறம் எப்போவுமே வடகத்துக்கெல்லாம் உப்பு வந்து மிதமான அளவு தான் போடணுங்க. காயும் போது நல்லா கூடிக்கும். இவ்வளோ மாவுக்கு வெங்காயத்துக்கு சேர்த்தே நான் ஒரே 1 டீஸ்பூன் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு மாவு இந்த பக்குவத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி கிள்ளிட்டு பெருவிரலில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே துணியில் வைக்க வேண்டியது தான். காலையில் எழுந்ததுலேருந்து இந்த வேலையை பார்த்து இப்போ 7 மணிக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி வடகம் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய போடணும். வெங்காயம் போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு. இப்போ வந்து நான் பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி கிள்ளி வைக்கிறேன். நான் கிள்ளி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிள்ளி வைக்கிறேன் இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் இருக்கிறதுனால நல்லா காஞ்சு வரும். பொரியும் போது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி கை காஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு நினச்சிக்கிட்டே இந்த மாதிரி கிள்ளி வச்சிடலாங்க. 1 டம்ளர் உளுந்துக்கே நம்ம வந்து கண்டிப்பாக 1 கிலோ வெங்காயம் உரிக்கணுங்க. உரிச்ச வெங்காயம் நமக்கு 1 படி இருக்கணும். 1 படி இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். நான் இன்றைக்கி சாப்பரில் தான் போட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி பிடிச்சி
வச்சு வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். எனக்கு வந்து வடகம் போடுறதுக்கு எங்கள் வீட்டில் இந்த இடம் தான் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. அதனால் நான் வந்து இங்கே தான் எப்பயுமே வடகம் போடுவேன். நான் உளுந்து குவிச்சு தான் அளந்தேன் இல்லைங்களா, அதனால் வந்து 1/4 கிலோ உளுந்து இருக்கும் இன்றைக்கி நான் போட்டது. எனக்கு 1/4 கிலோ உளுந்துக்கே வந்து இந்த அளவுக்கு நமக்கு வடகம் கிடச்சிருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி யூனிஃபார்மாக வச்சோம் அப்படின்னா காயறது ஒன்று போல் காயும், எண்ணெயில் பொரிக்கும் போது ஒன்று போல் பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் நம்ம வடகமெல்லாம் போடும்போது ஒரே மாதிரி போடுறதுங்க. இந்த வெங்காய வடகம் கண்டிப்பாக வெயிலில் தான் காயணுங்க. இப்போ காலையில் போட்ட வடகம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ துணியை நல்லா இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாங்க. தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தெளித்து விடும்போது 2 பக்கமுமே ஈரம் நல்லா சேரும். தண்ணி தெளித்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். பாருங்கள், அப்படியே துணியில் ஈஸியாக எடுக்க வரும். நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்படி எடுக்க வருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். வெங்காய வடகம் அப்படிங்கிறதால நம்ம அப்படியே போட்டக்கூடாது. ஒரு ஃபேனை போட்டு கூட ஒரு டேபிள் மேலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வச்சிடலாம். தண்ணி தெளித்து எடுத்த வடகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் வேஷ்டியில் கொண்டு வந்து இந்த மாதிரி காத்தோட்டமாக ஹாலில் போட்டுங்க. ஃபேனு போட்டு வச்சிட போகிறேன் நைட் ஃபுல்லாகவே. நம்ம தண்ணி தெளித்து வடகத்தை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போடுறப்ப நம்ம வந்து கீழ்ப்பகுதி மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி வச்சு காய வைக்கணுங்க. ஒத்தொத்தியாக இந்த மாதிரி அடிப்பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுட்டா கீழ்ப்பகுதியும் நல்லா காஞ்சிக்கும். நாளைக்கு வெயிலில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். இப்போ மறுநாள் வெயில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தாம்பாளத்தில் கொட்டி வெயிலில் வச்சாச்சுங்க. பாருங்க, நல்லா கலகலன்னு சத்தம் வருது. இப்போ நம்ம போட்ட உளுந்து வடகம் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டேன். இப்போ நம்மளோட உளுந்து வடகம் நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலகலன்னு நல்லா சத்தம் வருது. நான் ஒரு 4-5 நாள் திருப்பி வெயிலில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சுக்கலாங்க. உளுந்து நம்ம குறைவான அளவு போட்டாலுமே வடகம் பாருங்கள் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. வெங்காயம் அதிகமாக சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் இந்த அளவுக்கு எனக்கு வடகம் கிடச்சிருக்குங்க. இந்த வடகத்தை பொரிக்கும்போது கொஞ்சம் பக்குவமாக பொரிக்கணுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுட்டு தான் பொரிக்கணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ பாருங்கள், பக்கோடா பதத்தில் பொரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இது சாதா வடகம் மாதிரி அதிகமாக எடுத்துக்க முடியாது. நம்ம 1-2 எடுத்துக்கலாம். பருப்பு சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மொறுன்னு வந்திருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதால இது வந்து ஒரு பக்கோடா டேஸ்ட்டில் இருக்குங்க. வெயிலில் நமக்கு காயெல்லாம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த வடகத்தை பொரிச்சு வச்சுட்டு ஒரு ரசம் சாதம், மோர் சாதம் சாப்பிட்டா கூட போதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கூழ் காய்ச்ச வேண்டியதில்லை, நம்ம எதுவுமே சிரமப்பட வேண்டியதில்லை. உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சி எல்லாம் வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு அப்படியே கிள்ளி வைக்கிற வேலை மட்டும்தாங்க. நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கொஞ்சம் ஒரு கை உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு பொரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அதிக அளவில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதால ஒரு 4 நாளாவது நம்ம வெயிலில் வச்சு எடுத்து வைக்கணுங்க. அப்போ தான் வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை திறந்துட்டு நல்லா ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சும் எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக செய்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேங்க. இப்போ நான் செஞ்சு காட்டினேன் இந்த கருவடா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.